டேய் சின்னமட குழந்தை வராரா? எவ்வளவு நாளா உங்களை எல்லாம் பார்த்து. வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க. தாமரே, அருக்காணி, யாரு வந்திருக்காங்க பாரு. தாமரை, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. தாமரை, தாமரை, அவன் திட்டல. எப்படிமா இருக்க? எப்படி இருக்க? அருக்காணி, என் பொண்ணு. தாமரை, இங்க பாரு. அது வையம் பெருமாள், உன் மருமகன். அது முத்தாயி, இது பவளாயி. இந்த தம்பிங்க இல்ல, இவங்கதான் முத்தாயும் பவளாயி 2 முறை உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கே கட்டி கொடுக்கறதா சொல்லிட்டேன். அப்போ என் சபதம் என்ன ஆகுறதுன்னு? உனக்கு தான் ஆம்பளை பிள்ளைகளே இல்லையாம்மா? யார் சொன்னது? என் பிள்ளைங்க உயிரோட தான் இருக்காங்க. நீ உன் முடிவை மாத்தி உன் பொண்ணுங்களை என் பிள்ளைங்களுக்கு தான் கட்டி தரணும். நீ மறுத்தாலும் நான் என் சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீருவேன். சபதமாவது வெங்காயமாவது. என்னுடைய குறிக்கோள் நம்ம சமூகங்கள்ல எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அன்னைக்கு மணமண்டபத்தை விட்டு வெளியேறினதுல இருந்து தாமரையும் குண்டுடையானும் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த கொங்கு வேளாளர் குலச்சில் எதிர்வந்த எத்தனையோ துயரங்களை கடந்து பெரியமலை கொழுந்து கவுண்டர் குடும்பத்தார் இவளையும் இவள் கணவரையும் விரட்டி அது கிடக்கட்டும். இன்னைக்கு அந்த குடும்பத்தையே வரவேற்று உபசரிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்னா அது பெண்மைக்கும் அவளோட திண்மைக்கும் கிடைச்ச வெற்றி இல்லையா? எதையும் எளிதா நம்புற அப்பாவி கணவனை பாதுகாத்து எல்லாரும் பாராட்டும்படி குன்றுகள் நிறைஞ்ச இந்த பகுதிக்கு தலைவனாக்கி குன்றுடையான் என்று புகழ் சேர்த்த பெருமை தாமரை நாச்சியாருக்கு தானே. தங்களுக்கு வாரிசு வேணும்னு இந்த 2 பேரும் கும்பிடாத கோயில் இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு செல்லாத்தா கவுண்டரும் பெரியமலை கொழுந்து கவுண்டரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? சில ஜோதிட புழுவர்களை தயார் செஞ்சு மதுக்கரை செல்லியம்மனுக்கு தேர் செஞ்சு தேரோட்டம் நடத்தினா புத்திர பாகியம் உண்டாகும்னு சொல்ல வச்சாங்க. தேரோட்டமும் நடந்துச்சு.
தேரையை நடுத்து என்னாச்சுன்னு பாருங்க. தேர் நின்று போச்சு, என்ன காரணம்? தெய்வ குத்தமா? தேரை நிலைக்கு சேர்க்கணுமே. இல்லைங்க, ஐயா, இது பெரிய தெய்வ குத்தம். நீங்க என்ன செஞ்சாலும் தேர் அசையாது. இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா யாராவது ஒரு சுமங்கலி பொண்ணு இந்த தேர்கால்ல பலியாகணும். ஊர் மக்களுக்காக உயிரை கொடுக்க ஒரு சுமங்கலி பொண்ணு தயாரா? தயாரா? வாங்க, யாராவது வாங்க, ஊரை காப்பாத்துங்க. வாங்க, யாராவது வாங்களே. இந்த தேரோட்டமே நானும் என் கணவர் பிள்ளை வர வேண்டி நடத்துற நிகழ்ச்சி. அதனால நானே தேர்கால பலியாக தயார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது தெய்வ குத்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நடக்கிறதெல்லாம் சதி. நான் இப்ப சரி பண்றேன். தாமரை எழுந்துரும். இனிமே தேர் நல்லா ஓடும். இப்ப இழுங்க தேர. இழுங்க. நெல்லியங்கோடா, இனியும் புள்ள வர வேண்டிய ஊரா அலையாம உங்க உறையூர் மாளிகையில போய் சந்தோஷமா தங்கிருங்க. ஆண் பெண் உறவுல உருவாக வேண்டிய இன வளர்ச்சிக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவான் பாவம். புரியுதா? குழந்தை இல்லைன்னு கோயில் குளம் தேரு திருவிழா நிலையாம வீட்டுக்குள்ளே இருந்து முப்பால்ல 3வது பாலை படிச்சுட்டே இருந்தா இதோ பலிச்சு போச்சே அந்த ராக்கி அண்ணன் சொன்னது. ஆமா, வளகாப்பு சீமந்தெல்லாம் நடத்த வேண்டாமா? ஆமாமா, பரிகாசமா கடிச்ச பாம்பு பல பேர் அறிய மெத்த வீங்கி. வளகாப்பு போட்டா தானே இந்த ஆம்பளைங்க வீரம் ஊருக்கே தெரியும். வளகாப்புக்கு தேதி குறிச்சு நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் ஓலை அனுப்பிச்சிருவோம். சரியா? வளகாப்பாம் வளகாப்பு. என்ன அவமானப்படுத்தினவங்களை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். விட்டு ஜனங்க யாருமே வரல பாத்தீங்களா? இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தானே. நிலுங்கம்மா, யாருமா நீங்க? மருத்துவ வச்சிங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. நாங்க வெளியூர் மருத்துவ வச்சிங்க. அம்மா போய் பார்க்கலாமாங்க? தாராளமா போலாமா. நாங்க ஆம்பளைங்க தான் உள்ள போக கூடாது. நீங்க போங்க. குழந்தைகளை காணோம். எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏய், இவங்களை காவல்ல வைங்க. என்ன ராக்கி அண்ணரே, நாங்க கேள்விப்பட்டது உண்மைதானா? என்ன கேள்விப்பட்டீங்க? தாமரநாச்சிக்கு குழந்தை 2 குழந்தை பிறந்து 2 மாயமாயிடுச்சு. மருத்துவ வச்சுங்களை காவல்ல வச்சிருக்காங்க. அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்தா எனக்கு ஆட்சிக்கு ஆபத்துன்னு இதோ இந்த செம்பக்குல நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிருக்கா. ஆமா, நான் சொன்னது அம்பாளோட வாக்கு, அன்னை பெரியகாண்டியோட வாக்கு. அம்பாள் வாக்கு பொய்க்காது. அப்படின்னா தாமரையோட குழந்தைகளால தலையூர் காளிமன்னனுக்கு ஆபத்துன்னா அந்த முள்ளு மரங்களை முளையிலேயே கிள்ளி எறியணும். அப்படின்னா அந்த குழந்தைங்களை கொல்ற வேலையை யாரு செய்யறது?
நான் செய்யறேன். சரி, உடனே அந்த குழந்தைகளை ராக்கி எண்ணம் தலையூர் மன்னங்கிட்ட ஒப்படைக்கட்டும். மன்னரே அந்த குழந்தைகளுக்கு மரண ஓலை படிக்கட்டும். என்ன இருந்தாலும் பாவம்தான். குழந்தைங்களை போய் நாம கொல்றதுங்கிறது பகன்னு வந்துட்டா பாவம் பரிதாபம் எல்லாம் பார்க்க கூடாது மன்னா.